Praise be to the most precious and the only exalted name of our Heavenly Father and our Savior, Lord Jesus Christ. அவருடைய இரட்சகரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரே நாமத்தையுடைய உயர்த்தப்பட்ட அவருக்கே மகிமை உண்டாவதாக. I wish and greet each and every one of you that is joining in the webcast of this Thursday evening service. இந்த நாளின் மாலை வேளையிலே இந்த மீடியா மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்ள செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். By the abundant grace of the Lord Jesus Christ, we have entered into yet another month in this calendar year. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த வருஷத்தின் இன்னொரு புதிய மாதத்தை இந்த நாளிலே நாம் காண செய்திருக்கிறார். Since this year began, we all know the chaos that is going on everywhere all around the world. இந்த வருஷம் ஆரம்பித்த அந்த முதல் நாட்களிலிருந்து ஆரம்பித்த கொஞ்ச காலத்திலிருந்து இந்த உலகத்தில் நடைபெற்று கடந்து போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் யாவரும் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறோம். It's only because of the Lord's loving kindness and tender mercies that we are not consumed and we are alive and well this evening. தேவனுடைய அளவற்ற கிருபையும் அவருடைய தயையும் அன்பினால மாத்திரமே நாம் அதிலே மாண்டு போகாதபடி அழிந்து போகாதபடி இம்மட்டுமாய் தேவன் நம்மை காத்து வருகிறார். With these few words, I would like to draw your attention into the Word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்கள் கவனத்தை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். Would like to begin with two different portion of scriptures. இரண்டு வித்தியாசப்பட்ட வேத வசனங்களை வாசிக்கலாம். The first one will be from the book of Isaiah, chapter number 43 and verse number 2. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 2ஆம் வசனம். Isaiah chapter number 43 and verse number 2. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 2ஆம் வசனம். And then we'll go to the first epistle of Apostle Peter, chapter number 1 and verse number 7. 1 பேதுரு முதலாவது அதிகாரம் 7ஆம் வசனம். Isaiah 43:2, it says, "When thou passest through the waters, I will be with thee, and through the rivers, they shall not overflow thee. When thou walkest through the fire, thou shalt not be burned, neither shall the flame kindle upon thee." ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. 1 Peter chapter number 1 and verse number 7, that the trial of your faith, being much more precious than of gold that perisheth, though it be tried with fire, might be found unto praise and honor and glory at the appearing of Jesus Christ. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட அந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். Let us all bow our heads and close our eyes for a word of prayer. நம் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father, இந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, we thank you, Lord, for the grand privilege that you have given us to meditate upon these words of life. இந்த ஜீவனுள்ள வார்த்தை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். Pray that you will anoint my lips to speak your anointed word. உம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear and every hearts to receive, and anoint every lives to be transformed by your word. கேட்கிற செவிகளையும் ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை நீர் அபிஷேகித்து கேட்கிறதுனாலே அவருடைய வாழ்க்கை மறுரூபமாக உதவி செய்யும். We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்தாபுரப்படுத்துகிறேன். May the liberty of your spirit be with us. இந்த விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கியிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். You are an omnipotent God, and I pray that your spirit of revelation and understanding will rest upon everyone that is under the sound of this voice. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கூட உம்முடைய புரிந்து கொள்ளுதலின் ஆவி, வெளிப்பாட்டின் ஆவி இந்த வேளையிலே ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். We declare that all the glory, honor and praise belongs to you and you alone. ஆண்டவரே, சகல துதி கன மகிமை மேன்மை எல்லாம் ஒருவருக்கே உண்டாகட்டும்.
we exalt and we magnify thine holy name, இந்த which is பரிசுத்த Jesus நாமத்தை Christ. நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். In Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். As you all know, for the last few weeks we are talking on a series called Believers Maneuver Through Crisis. கடந்த சில வாரங்களாக விசுவாசி என்ற நிலையிலே தங்களுடைய சிக்கலிலே, கஷ்டத்திலே, நெருக்கத்திலே எப்படி அவர்கள் அதை கையாளுவது என்பதை குறித்து நாம் பார்த்து வரோம். How we as believers in Jesus Christ navigate when we face trials and problems in the life that we are living in this world. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஆண்டவருடைய பிள்ளைகளாய், அவருடைய விசுவாசிகளாய் இருக்கிற நாம் நமக்கு ஏற்படுகிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், சோதனைகளிலே அதை எப்படி கையாண்டு கடந்து போவது என்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். And especially in the immediate few weeks that went before, we are talking about the trial of faith. நாம் விசுவாச சோதனையை பற்றி, பரீட்சையை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். How to rightly approach the trial of our faith. நம்முடைய விசுவாச பரீட்சையிலே அதை எப்படி சரியாக நாம் அதை அணுகுவது என்பது பற்றி. How to persevere in our faith when we face trials and tribulations. நம்முடைய சோதனையிலே, நம்முடைய கஷ்டத்திலே, நம்முடைய நெருக்கத்திலே, நம்முடைய விசுவாச பரீட்சையிலே நாம் விட்டுவிடாதபடி முயற்சியோடு தொடர்ந்து அதை எப்படி நாம் கடந்து செல்வது என்பதாகும். Because a faith that is untested, it cannot be trusted. விசுவாசம் அது சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படாவிட்டால் அது விசுவாசம் என்று அங்கீகரிக்கப்பட முடியாது. Our faith have to be proved in order to be approved. அந்த விசுவாசம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அது சோதிக்கப்பட வேண்டும், நிரூபிக்கப்பட In the வேண்டும். scripture that we just read, it says that the trial of our faith is much more precious than of gold that perisheth. நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தின்படி அழிந்து போகிற பொன் அது அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. Though it be tried with fire, might be found to praise and honor and glory at the appearing of Jesus Christ. அது அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். But one thing we need to understand. ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When we talk about fire, we think about destruction. நாம் அக்கினி என்ற உடனே அந்த அழிவை பற்றி நாம் நினைக்க கூடாது. But fire is not only for destruction. அந்த அக்கினி என்பது அழிவுக்கு மாத்திரம் அது காரியம் அல்ல. God's fire is not a destroying fire. தேவன் கொண்டு வருகிற அக்கினி போன்ற அந்த பரீட்சையானது நம்மை அழிப்பதற்கான ஒரு அக்கினி அல்ல. The fire that comes from God is a refining fire. அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற அக்கினியானது நம்மை சுத்திகரிக்க கூடிய ஒரு அக்கினி. Only the fire that is in the lake of fire is the fire that will destroy people. அந்த அக்கினி என்பது அது அக்கினி குளமாய் உலகத்திலே பார்க்கிற. See, the Bible talks about the lake of fire. அங்க அக்கினி கடல். அக்கினி கடலை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது. That lake of fire is the only fire that will destroy the people. அக்கினி கடல் மாத்திரமே ஜனங்களை அழிக்கக்கூடிய ஒன்று. But the fire that comes from heaven, ஆனா பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினியானது, the scripture says our faith, though it might be tried with fire, அது அக்கினியினாலே நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் அக்கினியினாலே. This is not a destructing fire, this is not a destroying fire. இது அழிக்கக்கூடிய ஒரு அக்கினியும் இல்ல, நம்மை அழித்து போடுகிற ஒரு அக்கினியும் அல்ல. The fire that comes from the presence of God is a refining fire. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற அக்கினியானது நம்மை சுத்திகரிக்க கூடிய ஒன்று. That's what Isaiah the prophet wrote when he wrote his book. ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே இவ்விதமாய் எழுதினார். He said, when you walk through the fire, you shall not be burnt. நீ அக்கினியிலே நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். And neither shall any flame kindle upon thee. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. It will only refine us, it will not harm us. அது நம்மை சுத்திகரிக்க மாத்திரமே செய்யும், அது நமக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யாது. And today I would like to take our series further. நான் தொடர்ந்து நம்முடைய தொடர் போதனை இன்னொரு ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு. Today I would like to talk about the faith that is tested by fire. அந்த விசுவாசம் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிற, பரீட்சிக்கப்படுகிற. What is the kind of fire that the Lord
sends to test the faith of his people. நம்முடைய ஜனத்தினுடைய விசுவாசத்தை சோதிக்க பரீட்சிக்க தேவன் அனுப்புகிற அக்கினி எப்படிப்பட்டதான ஒரு Like I told you, it is not a fire that harms us, it is a fire that refines us. நான் ஏற்கனவே சொன்ன அது ஆண்டவரிடமிருந்து வருகிற அந்த அக்கினி நம்மை அழிப்பதற்கல்ல, அது நம்மை சுத்திகரிக்க கூடியது என்று சொன்னேன். It will not destroy us, but it will make us. அது நம்மை அழித்து ஒன்றுமில்லாமல் செய்வதற்கல்ல, நம்மை உருவாக்குவதற்கு. It will not weaken us, but it will make us strong. அது நம்மை பலவீனப்படுத்துவதற்கல்ல, நம்மை பலப்படுத்துவதற்காக. Praise the name of the living God. How does God test our faith? தேவன் எப்படி நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறார்? See, for that we need to go into the scriptures that are written. அதற்காக எழுதப்பட்ட இந்த வேத வசனங்களுக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். See, there is a reason behind God writing his word and giving it into our hands. அதனால்தான் தேவன் தம்முடைய வார்த்தைகளை எழுதி நம்முடைய கரத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். Though the Holy Spirit leads us and guides us, he leads us into the truth, into the word of God. பரிசுத்த ஆவியானவர் நடத்தி நம்மை வழிநடத்தும்போது கூட அவர் இந்த சத்திய வசனத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். And the scripture says we have great cloud of witnesses. இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு. Why did God keep great cloud of witnesses before us? ஏன் நமக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகளை தேவன். There are many great cloud of witnesses in the scriptures. வேத வசனங்களிலே மேகம் போன்ற अनेक திரளான சாட்சிகள் உண்டு. When we read Hebrews chapter number 11, we read about the heroes of faith. எபிரேயர் 11வது அதிகாரத்தை நாம் வாசித்தோமானால் அதிலே விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் காணலாம். They are the great cloud of witnesses that God has kept before us. நமக்கு முன்பாக வைத்திருக்க மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அவர்கள். Because when we see them, நாம் அவர்களை பார்க்கும்போது, when we look at them, அவர்களை நாம் நோக்கும்போது, when we meticulously look at the path in which they traveled, அவர்கள் கடந்து போன அந்த பாதையை நாம் நுணுக்கமாய் கண்ணோக்கும்போது, it will be an impetus to us. நமக்கு அது ஒரு உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுக்கும். It will motivate us. நம்மை ஒரு முன்னேறி செல்ல வைக்கும். It will give us the hope and confidence to go forward and move forward. நாம் இன்னும் அதிகமாய் முன்னேறி செல்வதற்கு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய. That is why it is very important to go through the scriptures and see some of the things that God did to the heroes of faith. அந்த விசுவாச வீரர்களுக்கு தேவன் என்ன காரியங்கள் எல்லாம் செய்தார் என்பதை நாம் நோக்குவதற்காக வேத வசனங்களுக்குள்ளே கடந்து போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. How was the faith of the heroes of faith was tested by fire when they lived their life in this world? இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்தபோது அவர்களுடைய விசுவாசம் அந்த அக்கினியினாலே எப்படி பரீட்சிக்கப்பட்டது? What are the different ways in which God Almighty put the faith of his people into test? சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே தம்முடைய ஜனத்துடைய விசுவாசத்தை எப்படிப்பட்டதான அக்கினியை கொண்டு அவர்களிலே சோதித்து அந்த விசுவாசத்தை பரீட்சித்தார். Let us look at some of the things about the faith that is tested by fire. அக்கினியினாலே சோதிக்கப்பட்ட பரீட்சிக்கப்பட்ட சில விசுவாசங்களை குறித்து நாம் பார்க்கலாம். First of all, முதலாவதாக the way in which God puts our faith into test is நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்க சோதிக்க தேவன் செய்கிற ஒரு காரியம், he will expect us to give up something that which is precious to us. நமக்கு வெளியேற பெற்றதாய் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். அவருக்காக அந்த விசுவாசத்துக்காக விட வேண்டும். This is one of the ways by which God tests our faith. இப்படியாக தேவன் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறார், சோதிக்கிறார். Something that is very precious to us. நமக்கு என்று அது மிகவும் அதிக வெளியேற பெற்ற ஒன்றாய் நாம் கொண்டிருப்போம். Something that we love very much. நாம் அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கலாம். Something that has captivated our hearts and our minds. நம்முடைய இருதயத்தை நம்முடைய சிந்தையை சிறைப்பிடித்து ஆட்கொண்ட ஒரு காரியமாய் To check our dependency on God. நாம் தேவனுடைய சார்ந்து கொள்ளுகிற காரியத்தை நாம் சோதிக்கிறோம். To check how much we are relying upon him. நாம் எவ்வளவு அவர் மேல் சார்ந்துள்ளோம் என்பதை God wants us to give up that something that which is precious to us. எதை நாம் வெளியேற பெற்றதாய் நமக்கு பிரியமுள்ளதாய் நாம் வைத்திருக்கிறோமோ அதை அவருக்கென்று விட்டு கொடுக்க அவர் நம்மை கேட்கிறார். And as an example for this kind of test, இப்படிப்பட்டதான அந்த பரீட்சைக்கு first of all we look at Abraham. ஆபிரகாமை நாம் பார்க்க வேண்டும். If we go to the book of Genesis chapter number 22, ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு கடந்து போனீங்களானா and read verse number 1, it says like this. 1வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. And it came to pass after these things that God did tempt Abraham and said unto him, Abraham, and he said, Behold, here I am.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். And verse number 2 says, இரண்டாம் வசனம் and சொல்கிறது, he said, take now thy son, thine only son Isaac, whom thou lovest, and get thee into the land of Moriah, and offer him there for a burnt offering upon one of the mountains, which I will tell thee of. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். See, here the Lord says, take now thy son, thy only son. இங்க என்ன சொல்றார்? உன் மகனன் சொல்ற உன்னோட ஒரே மகனை. God did not ask him to give one of 10 that he had. ஆண்டவர் 10ல ஒன்றை கேட்கல, இருக்கிற ஒன்றையே கேட்கிறார். But he said that only one that you நீ have, கொண்டிருக்கிற அந்த ஒரே பையன், that precious only thing you நீ have, கொண்டிருக்கிற அந்த விலையேற பெற்றதாய் நினைத்து if we have anything in our possession as only one, நம் சுதந்திரமாய் நாம் கொண்டிருக்கிற சொந்தமாய் கொண்டிருக்கிற ஏதாவது ஒரே ஒரு காரியம் விலையேற பெற்ற, automatically it will be very precious to us. நமக்கு ரொம்பவே விலையேற பெற்ற ஒன்றாய் இருக்கும். Everything that we hold in one is always precious to us. எப்பவுமே ஒன்றாய் இருக்கிற சகலமுமே நமக்கு அது விலையேற பெற்ற ஒன்றாய் நாம் அதை வைத்திருப்போம். Because if we have any one thing of one kind, its value is going to be great in our life. கொண்டிருக்கிற காரியங்களிலே எதுவானாலும் ஒன்றாக இருந்ததானா அது நம்முடைய பார்வையிலே நமக்கு அது விலை மதிக்க முடியாத ஒன்றாய், நாம் விரும்புகிற ஒன்றாய் இது காணப்படும். We all know the background of the life of Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் பின்னணியம் என்னது என்பதை நாம் எல்லாரும் நன்கு அறிவோம். Though he and his family were idol worshippers, அவனும் அவன் குடும்பத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். God through his loving kindness and tender mercies, ஆண்டவர் தம்முடைய அளவற்ற இரக்கத்தினாலும் அன்பினாலும் God chose him and called him from that heathenism. அந்த அந்நிய பிரத தேசத்திலிருந்து அவனை அந்நிய தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்த அவனை ஆண்டவர் அழைத்தார். When we read Genesis chapter number 12, ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனீர்களானா, that was the first time Abraham had his first encounter with God. தேவன் ஆபிரகாமை சந்தித்த முதல் காரியம், முதல் இடம் அதுதான். And 75 years old when he received the promise from God. 75 வயதான போது அவன் தேவனிடத்திலிருந்து முதல் வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றவனாயிருந்தான். God first told him, get out of your father's place. முதலாவது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னது, நீ உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போ. Get out of your kindred. உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு போ. And go to a place that I will show you. உன் இனத்தை விட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. And there I will bless you. அங்கே நான் உன்னை ஆசீர்வதித்து You shall be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். I will multiply you. நான் உன்னை பெருக பண்ணுவேன். And I will make your name great. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். And you shall be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். This is the promise the Lord gave to Abraham whenever he was 75 years old. ஆபிரகாம் 75 வயதான போது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இது. This is an eternal promise that God gave him. தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் ஒரு நித்தியமான ஒரு வாக்குத்தத்தம். Because even now the promise that God gave to Abraham is being fulfilled. இந்த நாள் வரைக்கும் தேவன் அந்த நாளிலே கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Praise the name of the living God. And Abraham did what the Lord said. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவன் செய்தான். And we all know the different ways in which he traveled for 25 years of his life. அவனுடைய வாழ்க்கையின் 25 வருடங்களிலே பலவிதமான காரியங்களிலே அவன் கடந்து சென்றான். And whenever Abraham was 100 years old, எப்பொழுது அவன் 100 வயதானோ அந்த நேரத்தில் he saw the beginning of the fulfillment of the promise. அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறல்களின் ஆரம்பத்தை அவன் கண்டான். See, it is not the complete fulfillment of promise. அங்கே தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் முழுமையும் நிறைவேற்றும் முழுமையும் அல்ல. Because still the promise that God gave to Abraham is being fulfilled. ஏனென்றால் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு இன்னும் அது நிறைவேற வேண்டியது இருக்கிறது. But when God gave Abraham Isaac, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். it was just the beginning of the fulfillment of promise. அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் ஆரம்பமாகும். That was the only hope that Abraham had. ஆபிரகாம் கொண்டிருந்த ஒரே நம்பிக்கை அது மாத்திரமே. He just saw the beginning. He just saw the fulfillment of the promise. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் ஆரம்பத்தை மாத்திரமே அவன் கண்டவனாயிருந்தான். But after Abraham received Isaac, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்ற பின் oh, he was the promised child. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக He was so precious to him. அவனுக்கு மிகவும் ஒரு விலையேற பெற்ற
நிறைவேற்ற ஒருவனாய் He was the இருந்தான். beloved son of his old age. அந்த வயதான காலத்திலே அவனுக்கு மிகவும் பிரியமுள்ள ஒரு பிள்ளையாய் He is a இருந்தான். miracle child. அவன் ஒரு அற்புதமான பிள்ளை. He was born out of impossibility. அவன் சாத்தியமில்லாத கூறுகளிலிருந்து அவன் பிறக்கப்பட்டவன். He was born because of God and God alone. ஆக தேவனாலே மாத்திரமே அவன் பிறந்தவன். He was born because of the strength of the El Shaddai, the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பலத்தினாலே அவன் And பிறப்பிக்கப்பட்டான். he was so much loved by his father and by his mother. அவனுடைய தகப்பனாலும் தாயினாலும் அதிகமாய் நேசிக்கப்பட்டவன் ஈசாக்கு. He was so beloved to them. அவர்களுக்கு மிகவும் பிரியமுள்ளவனாய் அவன் He poured out all of his love upon him. அவர்களுடைய முழு அன்பையும் அவன் மீது அவர்கள் வைத்தார்கள். Because he is the only one that God promised. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஒருவனே அவர்களுக்கு புத்திரனாய் But after God made Abraham to see the beginning of the fulfillment of அந்த promise, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை ஆபிரகாம் கண்ட பின்பு the Lord said, Abraham, take now your son, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் மகனை எடுத்து that only son that you love very much, அதிகமாய் நேசிக்கிற அந்த ஒரே மகனை நீ and எடுத்து go to the land of Moriah மோரியா தேசத்துக்கு போ. and offer him there as a burnt offering. அங்கே அவனை எனக்கு தகன பலியாக பலியிடு. He didn't just say give his hand or give his leg, அவனுடைய காலையோ கையோ கேட்கல. or take one of his eyes and give it to me. ஒரே ஒரு கண்ணை மாத்திரம் எடுத்து God said, take your son as a whole and offer him as a burnt sacrifice. முழுசுமா கொண்டு அப்படியே முழுசா எனக்கு பலியாய் கொடு. When a sacrifice is burnt, it is burnt. அப்படியே அந்த பலியானது அது எரிந்து போனால் அது ஒண்ணுமில்லாம You cannot take anything back with you. அதிலிருந்து எதையுமே நீங்க திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது. Take him to the land of Moriah, மோரியா தேசத்துக்கு எடுத்துட்டு போ. offer him up as a burnt offering எனக்கு தகன பலியாக அவனை பலியிடு. upon one of the mountains that I will tell you. நான் காண்பிக்கிற ஒரு மலையிலே நீ கொண்டு போய் அங்கே எனக்கு Praise the name of the living God. That only precious thing. அந்த ஒரே வெளியேற பெற்ற God is asking for it. தேவன் அதை கேட்கிறார். What was the Lord doing? ஆண்டவர் செய்தது என்ன? Was he intending to hurt Abraham? ஆபிரகாமை காயப்படுத்தும்படியாய் வருத்தப்படுத்தும்படியாய் செய்தாரா? Was he trying to put Abraham into depression? இல்ல ஒரு மன அழுத்தத்துக்குள்ள அவன் கடந்து போகும்படியாய் இந்த காரியத்தை Was he செய்தாரா? trying to put Abraham into anxiety? இல்ல ஒரு அவனுடைய ஆவல் இன்னும் அதிகமாக்குவதற்காக அப்படி No, செய்தாரா? the Lord was merely testing his faith. அவனுடைய விசுவாசத்தை பரீட்சிப்பதற்காக தேவன் செய்த A காரியம். lot of people might say, oh brother, already he tested him for 25 years. ஏற்கனவே 25 வருடங்களாக அவனை ஆண்டவர் சோதித்தார். What kind of test you are talking about? இது எப்படிப்பட்டதான ஒரு சோதனை? No, that is a different kind of test. அது வித்தியாசமான ஒரு பரீட்சை. But after the Lord gave him the beginning of the fulfillment of promise, ஆனால் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் ஆரம்பத்தை கொடுத்த பின்பாக ஆண்டவர் செய்த ஒரு now the காரியம். Lord is still testing his faith. இன்னும் அவனுடைய விசுவாசத்தை அவர் பரீட்சிக்கிறார். Is he still holding on to me? இன்னும் அந்த விசுவாசத்தோடு என்னை Is he still depending upon me? என்னை அவன் அந்த சார்ந்திருக்கிறான். Is his heart still relying upon me and my promise? என்னுடைய வாக்குத்தத்தத்திலும் என்னிலும் அவனுடைய சார்புத்தன்மை இருக்கிறதா என்று சொல்லி Will he think my promise is cancelled if I take his child? அவனுடைய பிள்ளையை எனக்கு கொடு என்று சொன்ன உடனே அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நிராகரித்து Will he cancel my promise in his heart after I take his child? அவனுடைய குழந்தையை நான் எடுத்துக்கொண்ட உடனே அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவன் விட்டு He was putting his faith into test. அவனுடைய விசுவாசத்தை பரீட்சைக்காக தேவன் அங்கே வைத்தார். But the scripture says, வேதவசனம் immediately சொல்லுகிறது, after the Lord told him, ஆண்டவர் சொன்ன உடனே Abraham was not trying to fast and pray. ஆபிரகாம் உபவாசித்து ஜெபிக்கல. He didn't want to discern whether it is the voice of God or the voice of the enemy. இல்ல இது ஆண்டவருடைய சத்தம்தானா தேவனுடைய சத்தம்தானா இல்ல எதிராளியுடைய சத்தம்தானா என்று சொல்லி The scripture says he immediately saddled up his ass. உடனடியாக பார்க்கிறோம் அவன் எழுந்து தன் கழுதையின் மேல் And both the father and the son, they went on a journey to the place the Lord told them to go. ஆண்டவர் எங்கே போகும்படியாய் சொன்னாரோ அந்த தேசத்துக்கு போகும்படியாய் தகப்பனும் மகனும் கிளம்பி சென்றார்கள். What made Abraham to saddle up his ass and begin the journey? ஏது ஆபிரகாமை கழுதையின் மேல் சேணம் வைத்து கட்டி மகனை கூட்டி செல்ல வைத்தது? What made Abraham to tie his son and build the altar and lay his son upon the எந்த altar? காரியம் மகனை பலிபீடத்து மேலே கயிறுகளினாலே கட்டி விறகுகளை அடுக்கும்படியாய் செய்தது? Or as when they were traveling, when Isaac asked his father many different questions, அவர்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது ஈசாக்கு தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். when he said, Father, we have everything that is needed for the sacrifice. பலிக்கான சகலமும் நம்மிடத்துல இருக்கிறது. We have the fire, we have the wood. நமக்கு நெருப்பு இருக்குது,
கட்டை இருக்குது. We have every apparatus that is needed for the sacrifice. அந்த தகன பலிக்கான சகல காரியமும் நம்மிடத்தில் But இருக்கிறது. where is the lamb for the sacrifice? அந்த பலிக்கான ஆடு எங்கே என்று கேட்டால் What did Abraham say? ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன? The Lord will provide himself for a sacrifice. நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துக்கொள்வார். Even when he left his servants 3 days away from the place where they had to go, பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு இடம் வந்தபோது வேலைக்காரர்களை தகப்பன் ஆபிரகாம் அங்கே நிறுத்தி he told his servants, I and my lad will go up yonder and will both come back to you again. நானும் பிள்ளையாண்டானும் போய் அவரிடம் தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். You see the confidence in his words. அவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை You see the preparedness in his journey to the land of Moriah. அந்த மோரியா தேசத்துக்கு அவர் கிளம்பி செல்லுகிற போது அவருடைய மனநிலையின் ஆயத்தத்தை He was not shaken up by anything. அவர் எதனாலும் அசைக்கப்படவில்லை. Because he knew ஏனென்றால் அவர் நன்கு அறிந்தவராய் what இருந்தார். the Lord is asking is what that same Lord gave him. ஆண்டவர் அத கொடுத்த ஆண்டவர் தான் வந்து கேக்குறாரு. See what Abraham held precious in his life. தன்னுடைய வாழ்க்கையில எதை அவன் விளையாட பெற்ற ஒன்றாய் அவன் வைத்திருந்தார். That is not something that he earned. அது அவனால சம்பாதிக்கப்பட்ட But that is something that the Lord gave him as a promise. அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலாய் கொடுத்தவர். Isaac was the beginning of the fulfillment of the promise. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் ஆரம்பம். Praise the name of the living God. So he did not worry about anything. எனவே அது குறித்து அவன் எதை குறித்தும் அவன் Oh, கவலைப்படவில்லை. the Lord is asking what he gave me. ஆண்டவர் கொடுத்தது அவர் என்னிடத்திலே கேட்கிறார். Praise the name of the living God. Sometimes the Lord himself will give us things. சில நேரங்களில் ஆண்டவரே நமக்கு காரியங்களை கொடுப்பார். He will bless us. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். He will lead us. அவர் நம்மை நடத்துவார். And he will guide us. அவர் நம்மை வழி நடத்துவார். And then he will turn around and say, that which you now consider precious, which I gave you, you give it back to me. அப்புறம் திரும்பி ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாரு, நான் எதெல்லாம் உனக்கு நீ வெளியேறப்பட்டதா நீ நினைச்சிருக்கோ நான் கொடுத்தத அதெல்லாம் எனக்கு கொடு. Because he wants to check our reliance on him. ஏனென்றால் நம்முடைய சார்பு தன்மை அவரை நாம் சார்ந்திருக்கிற காரியம் எந்த அளவு என்பதை அவர் சோதிப்பார். The scripture says every good and perfect gift it comes from the Father of lights. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவினிடத்தில் If we are God's children, நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் nothing belongs to us. நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லைங்க. The scripture says even we don't belong to ourselves. வேதவசனம் சொல்லுது நாம் நமக்கே சொந்தமானவர்கள். We have been bought with a price. நாமே கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். Our body, our soul, our spirit, it doesn't belong to us. ஆத்துமா நம்முடைய சரீரம் எல்லாம் ஒரு கிரயத்துக்கு கொல்லப்பட்டது. These hands, it belongs to him. இந்த கரங்கள் தேவனுக்குரியது. These eyes, it belongs to him. இந்த கண்கள் தேவனுக்குரியவைகள். This body, it belongs to him. இந்த சரீரம் தேவனுக்குரியது. Our mind and our heart, our soul, our spirit, it belongs to him. நம்முடைய சிந்தை, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் சகலம் And அவருக்கு even every material things that we possess, it comes from him. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகள் தான் நம்மிடத்திலே இருக்கிற Every penny in our pocket, it belongs to him. நம்முடைய பையில் இருக்கிற ஒவ்வொரு சல்லி பைசாவும் அவருடைய. Everything we say it belongs to me, it actually belongs to him. எதெல்லாம் நமக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறோமோ அவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம். Why? What's the reason? Because my Bible says, என்னுடைய வேதம் if சொல்லுகிறது, we are the children of God, தேவனுடைய பிள்ளைகளாக, if we are the chosen people of God, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களான, all gifts, all good and perfect gifts, it comes from the Father of lights. அந்த நன்மையான எந்த ஈவு பூரணமான எந்த வரமோ அவரிடத்திலிருந்து இறங்கி நமக்கு வருகிறது. And because it came from him, it belongs to him. அது அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதுனால அது அவருக்கு சொந்தமானது. He is the owner of it. அவருக்கு சொந்தமானவர் அவரே. He can give and he can take it back. அவர் கொடுப்பார், கொடுத்ததை அவர் திரும்ப அவர் He just loans it to us to maintain it, to enjoy it for a while. வைத்திருப்பதை நம்மிடத்திலே கொஞ்ச காலம் விட்டு வைத்திருக்கிறார், அதை நாம் பராமரிக்க. That is why the scripture says all good and perfect gifts. அதனால தான் வேதவசனம் சொல்கிறது நன்மையான எந்த வரமும் பூரணமான
எந்த வரமும். See, you can put a value on any gift that anybody gives. ஆண்டவர் மற்றவர்கள் கொடுக்கிற எந்த ஒரு பரிசு பொருளை குறித்து நமக்கு அது ஒரு மதிப்பீடு செய்யலாம். If somebody buys for you a Bible, ஒருத்தர் ஒரு வேதாகமத்தை உங்களுக்காக வாங்கி கொடுக்கிறார். there is a value for the copy of the Bible. அந்த வேதாகம பிரதிக்கு ஒரு விலை உண்டு. See, the word of God itself is priceless. தேவனுடைய வார்த்தை அது விலை மதிப்பிக்க முடியாத ஒரு வார்த்தை. But a copy of the Bible has some value that you have to pay. அந்த பிரதியாக நமக்கு கருத்துல கொடுக்கப்படுகிறதுக்கு ஒரு விலை. Or if somebody buys you a pen, இல்ல யாரோ ஒரு பேனாவை உங்களுக்கு வாங்கி a shirt or a sari or a cell phone, இல்ல ஒரு சேலையோ ஒரு செல்போனோ ஏதோ ஒரு காரியம், it has got a value. அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு. You can easily calculate and put a price tag on it. அதுல வந்து நம்ம சுலபமா அதுக்கான விலை பட்டியலை போட்டு அதுல ஒட்டிடலாம். But what value can you put for the love through which they are buying the gift to us? ஆனா அவங்க கொண்டு வந்து கொடுக்கறவங்களுடைய அன்புக்கு எவ்விதமான ஒரு விலை மதிப்பை போட்டு நீங்க கொடுக்க முடியும்? For the product itself we can estimate a value. கொண்டு வருகிற பொருளுக்கு நீங்க வந்து ஒரு விலை மதிப்பை சொல்லலாம். But why they are giving it to us? அதை ஏன் நமக்கு கொடுக்கறாங்க? It is because they love us. அவங்க நம்ம நேசிக்கிறதுனால நமக்கு But கொடுக்கறாங்க. what price tag can we put for their love? அந்த அன்புக்கு நீங்க எந்த விதமான ஒரு விலை மதிப்பை நீங்க கொடுக்க முடியும்? It is priceless. அதுக்கு விலை மதிப்பு We இல்ல. cannot put a price tag for it. நமக்கு அதுக்கென்று ஒரு விலை மதிப்பை நான் So ஒட்ட will முடியாது. we consider the gift to be more precious or the giver of the gift to be more precious? கொடுக்கப்பட்ட பரிசு பொருள் முக்கியமானதா விலை மதிப்புள்ளதா இல்ல கொடுக்கப்பட்ட அந்த நபர் விலை மதிப்புள்ளவரா? If you compare two things, ரெண்டு காரியங்களை நாம் ஒப்பீடு செய்கிறோம். on the one hand you have the gift. ஒரு கையில கொடுத்த பரிசு பொருள், It has got a specific value. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விலை You மதிப்பு can உண்டு. estimate a monetary value for the gift that someone has given you. உங்களுக்கு கொடுத்தவருடைய அந்த பரிசு பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட விலை மதிப்பு But உண்டு. beside the gift, அந்த பரிசு பொருளுக்கு பக்கத்துல if you keep the one that gave you the gift, அந்த கொடுத்த அந்த நபர், what will look more precious to you? அந்த நபர் இருக்கிறார். எதுல இந்த ரெண்டுல யார் விலையேறப்பட்டவர்? If we are true to ourselves, நமக்கு நாமே நாம் உண்மையுள்ள if we have good consciousness, நமக்கு ஒரு நல்ல ஒரு மனசாட்சி இருக்கு. more than the gift, the giver of the gift is precious. அந்த பரிசு பொருளை காட்டிலும் பரிசு பொருளை கொடுத்த அந்த நபர் தான் நமக்கு விலையேறப்பட்டவர். The gift has a value, அந்த பரிசு பொருளுக்கு ஒரு விலை மதிப்பு உண்டு. but the giver of the gift is invaluable. ஆனா அந்த பரிசு பொருளை கொடுத்தவருக்கு வந்து விலை மதிப்பு கிடையாது. You can estimate a gift, நீங்க ஒரு பரிசு பொருளுடைய விலை மதிப்பை இவ்வளவு என்று but you cannot estimate the giver of the gift. ஆனா அந்த பரிசு பொருளை கொடுத்தவருக்கு நம்ம இவ்வளவு என்று அறிவித்து So Abraham understood ஆபிரகாம் இதை நன்கு புரிந்தவர். that it is the Almighty God that gave Isaac, சர்வவல்லமையுள்ள தேவன் தான் ஈசாக்கை because it is the Almighty God that gave him the promise. ஏனென்றால் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரும் அவரே. So because Isaac is born, ஆபிரகாம் ஈசாக்கு பிறந்ததினாலே, because he received that gift from God, தேவனிடத்திலிருந்து அந்த பரிசு பொருளாக ஈசாக்கை அவன் பெற்றதினாலே he was very sure அவன் அதிக நிச்சயமுள்ளவனாய் that he is not going to shift his reliance from the giver of the gift to the gift that God gave. ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசு பொருளிலே அவருடைய சார்பு தன்மை இல்ல ஆண்டவரை விட்டு போகிறதுக்கு. The Lord can promise us many things. ஆண்டவர் அநேக காரியங்களை வாக்குத்தத்தம் The Lord can bless us with many things. ஆண்டவர் அநேக காரியங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். He can bless us with many relationships. அநேக உறவுகளை கொண்டு நம்மை He ஆசீர்வதிக்கிறார். can bless us with good family. நல்ல குடும்பத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். He can bless us with material things. அநேக பொருள்களை கொண்டு நம்மை He can bless us ஆசீர்வதிக்கிறார். with lots of things in lots of ways in lots of dimensions. அநேக காரியங்களை அநேக வழிகளிலே அநேக பரிணாமங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். But our dependence, ஆனால் நம்முடைய சார்பு தன்மை, our reliance நாம் அவரை பற்றிக் கொண்டிருக்கிறோம் must be on the giver of the gifts. அந்த பொருளை எல்லாம் கொடுத்த அவர் மீது உண்டாயிருக்க வேண்டும். That's why the Lord said அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் to the children of Israel, இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து thou shalt love me with all your heart, all your soul and all your mind. இதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடு நீ அன்பு கூற வேண்டும். Praise the name of the living God. That is the first way by which God puts our faith into test. இப்படியாகத்தான் நம்முடைய விசுவாசத்தை முதலாவது பரீட்சைக்குள்ளே What we hold dear to us, நாம எதை நமக்கு பிரியமாய் நாம் பற்றிக் what கொண்டிருக்கிறோம், we hold precious to us. நம்முடைய பார்வையிலே நமக்கென்று நாம் எதை விலையேற பெற்றதாக You know, a lot of times people say, அநேக நேரத்துல ஜனங்கள் oh, சொல்லுவாங்க, without this I cannot live my life.
இது இல்லாம என் வாழ்க்கை நான் வாழவே முடியாது. Believers never makes that statement. விசுவாசிகள் அப்படிப்பட்டதான ஒரு அறிக்கை சொல்லக்கூடாது. Without this person I cannot live my life. இந்த நபர் இல்லாம என் வாழ்க்கை நான் வாழ முடியாது. Without this job I don't know how I will live my life. இந்த வேலை இல்லாட்டினா என் வாழ்க்கை நான் எப்படி வாழ்ந்திருப்பேன் எனக்கு தெரியாது. No, that's not how a believer estimate the things that God gave him. தேவன் அவர்களுக்கு கொடுத்த காரியங்களை பொருட்களை கொண்டு ஒரு விசுவாசி ஒரு தேவனுடைய பிள்ளை இவ்விதமான அறிக்கை We don't live by any gift that God gives. ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசு பொருள்களிலே வைத்து நாம் வாழ்க்கை வாழ்கிறோம். Believers don't live by any relationship that God gives. இல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற உறவுகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து Believers don't live by any job that God gives. இல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையை நம்பி முழுவதுமாய் அதிலே நாம் வாழ்கிறோம். Believers don't live by any material thing that God gives. இல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலக பிரகாரமான அந்த பொருள்களை கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். The scripture says man shall not live by bread alone மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் but by every word that proceeds out of the mouth of God. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் Believers' dependency on God is very important. விசுவாசிகள் என்ற நிலையிலே அவர்கள் தேவனை சார்ந்து கொள்வதுதான் அவர்களுக்கு Our reliance upon His word is very important. வார்த்தையை நாம் சார்ந்திருப்பதுதான் Because God is word and word is God. வார்த்தை தேவனாய் இருக்கிறார், தேவன் வார்த்தை. If we say we are living a life totally dependent on God, முழுவதுமாய் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம் என்று நாம் நம்மை பார்த்து it means our life is totally dependent upon His word. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய வார்த்தையை சார்ந்ததாய் இருக்க வேண்டும். That is why every word has got life in it. எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு. None of the words God has spoken in waste. ஆண்டவர் எந்த ஒரு வார்த்தையுமே வீணாக அவர் அங்கே அறிக்கையிடவில்லை. Every word has got life in it. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு. It has got life so that we might live according to that word. வார்த்தையின்படியாய் வாழ்வதற்கு அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. Praise the name of the living God. None of the words of God are any waste. தேவனுடைய வார்த்தை எந்த ஒரு வார்த்தையுமே வீணான வார்த்தை கிடையாது. That's why He leads us into all truth. அதனாலதான் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறார். Every word has got life in it to supply life, to live our lives. நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு ஜீவனை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த வேதம். That is our lifeline. அதுதான் நம்முடைய ஜீவனுடைய வழி அது. Praise the name of the living God. All other things that God gives கொடுத்த ஆண்டவர் கொடுத்த மற்ற எல்லா காரியங்களும் is for us to enjoy. நாம் அனுபவிப்பதற்காக தேவன் கொடுத்தார். And not only that, அது மாத்திரமல்ல, but there is a purpose for which every gift God gives to us. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பரிசுக்கும் ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. Behind every relationship there is a purpose. ஒவ்வொரு உறவு முறைக்கும் பின்னால் ஒரு நோக்கம் உண்டு. Behind God giving you a good family there is a purpose. தேவன் ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருந்தாரா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. Behind God giving you a job there is a purpose. உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. Behind God giving you gifts and talents there is a purpose. தேவன் உனக்கு வரத்தையும் தாளந்துகளையும் கொடுத்திருந்தார் ஆனால் அதற்கு பின்பாக தேவனுடைய நோக்கம் ஒன்று உண்டு. But your dependency should not shift to that. ஆனால் நீங்க சார்ந்து கொள்கிற அந்த தன்மையானது அங்கிருந்து அங்க மாறி போக கூடாது. The giver of the gifts is more precious than the gift itself. அந்த பரிசு பொருளை கொடுத்தவரை பரிசு பொருளை காட்டிலும் பரிசு பொருளை கொடுத்தவர் உங்களுக்குள்ளே விளையாட. No matter how precious the gift is, அந்த பரிசு அவர் கொடுத்த ஈவு எவ்வளவு விளையாட பெற்றதா. The giver of the gift is more precious than the gift. ஈவை காட்டிலும் அந்த பரிசை காட்டிலும் அதை கொடுத்தவர் அதிக விளையாட பெற்றவர். Multiplicity of times he is greater in the value than the gift. அந்த கொடுத்த அந்த ஈவை காட்டிலும் அந்த பரிசை காட்டிலும் அதிக பல மடங்கு அவர் விலையேற பெற்றவர். So though Abraham saw the beginning of the fulfillment of promise, ஆபிரகாம் தன்னுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் ஆரம்பத்தை கண்டவன், he never considered Isaac to be more precious than the promise that God gave him. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை காட்டிலும் ஈசாக்கு அதிக விலையேற பெற்றவன் என்று அவன் ஒரு காலம் நினைக்கிறான். Even though Abraham received Isaac at his old age, அந்த வயதான காலத்திலே ஈசாக்கை அவன் ஆண்டவரிடமிருந்து பெற்றபோது, though he was the only son, though he was the precious son to him, அவனுக்கு அவன் ஒரே மகனாய் அவன் விலையேற பெற்ற ஒருவனாய் இருந்தபோது, his lifeline was still the promise that God gave him. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை
வாக்குத்தத்தத்தின் மீதே அவருடைய வாழ்க்கையின் பாதை His இருந்தது. lifeline was the word that still God gave him. தேவன் கொடுத்த வார்த்தையின் மீதே அவருடைய ஜீவனுள்ள வழி இருந்தது. He was still living by the word that God gave him. அவர் கொடுத்த வார்த்தையின்படியே இன்னும் அவர் தன் வாழ்க்கை வாழ்ந்து He did not become callous in his faith. அவர் தன்னுடைய விசுவாசத்திலே கவலையினமாய் After he received Isaac, he did not become weak in faith. அங்கே ஈசாக்கை அவர் பெற்ற பின்பு தன்னுடைய விசுவாசத்திலே அவர் பலவீனமாக He was still relying upon God. இன்னும் தேவனை சார்ந்தவராய் இருந்தார். He believed God's word after he begat Isaac just the same way he believed God's word before he begat Isaac. ஈசாக்கை பெறுவதற்கு முன்பாக விசுவாசத்தில் அவன் எப்படி இருந்தானோ பெற்ற பின்பும் அதே விசுவாசத்தில் அவன் நிலைத்திருந்தார். The intensity of his reliance was not shaken up. அவனுடைய சார்ந்து கொள்கிற அந்த தன்மை அந்த நோக்கம் ஒரு காலம் அதிலே மாறி போகல. He did not become weak அது பலவீனமாகவில்லை. because God was his first love. ஏனென்றால் தேவனே அவருடைய முதல் அன்பாய் He loved God with all of his heart, his soul and his mind. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு ஆண்டவரை அன்பு That's why when the Lord called him and asked him, அதனால ஆண்டவர் அவரை கூப்பிட்டு கேட்டபோது offer now your son, the only son. ஏகசுதன் He did not curse God. அவன் தேவனை சபிக்கல. He did not lament and cry. இல்ல புலம்பி அழுகல. He did not fall down and cry like a little baby. ஒரு சிறு குழந்தையை போல தரையில விழுந்து அழுகல. He did not punch his fist in the air. இல்ல அப்படியே குதிச்சு வானத்து பூமி குதிச்சு. He did not swim in the ground. இல்ல நிலத்துல அவன் நீந்தல. What did he do? அவன் செய்தது He என்ன? was just as cool as he was before. அவன் இதற்கு முன்பாக எப்படி அமைதலாய் இருந்தானோ அவ்வளவு அமைதலாய் அவன் காணப்பட்டான். What is the secret? அதனுடைய ரகசியம் என்ன? He is still believing the word that God gave him. ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திலே வார்த்தையிலே இன்னும் அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். That is why he boldly saddled up his ass. அதனால தான் அவன் தைரியமா கழுதையின் மேல் சேணம் கட்டினான். And he said, come, we have to go. சீக்கிரமா நம்ம போகணும். So far I believed God for 25 years. 25 வருஷம் அதுக்காக காத்திருந்தேன். It's not that I'm going to stop believing him because I received or saw the beginning of the fulfillment of promise. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை இதை கண்டவுடனே அவரை விசுவாசிப்பதை நான் இதோடு நிறுத்திட போறதில்லை. That's why he told his servants, we both will go and come back. அதனால தான் வேலைக்காரங்களை சொன்னா நீங்க இங்கே இருங்க நானும் பிள்ளையாண்டான போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி That's why he told Isaac, God will provide a sacrifice for him. அதனால ஈசாக்கை பார்த்து கேட்டா தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். That's the reason he built the altar. அதனால தான் அவன் வந்து இது பலிபீடத்தை கட்டினான். That's the reason he tied up his son. அவனுடைய குமாரனை அவன் கயிறுகளினாலே கட்டினான். That's the reason he laid him on the altar. மாத்திரமல்ல அந்த கட்டி பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் இவனை கட்டி. That's the reason he stretched forth his hand to take the sword to put it upon his child. அவனுடைய மகன் மீது கத்தியை போடும்படியாய் கையை எடுத்து கையினாலே கத்தி. That's why we read in the book of Hebrews அதனால எபிரேயர்களின் நிருபத்திலே நான் that வாசிக்கிறேன். even though he was dead, அப்படியே அவன் மரித்து போனானாலும் God would raise him back to life. ஆண்டவர் அவனை மரித்தொழிந்து எழுப்ப வல்லவர். Why? What's the reason? That son is the product of the word. ஏனென்றால் அந்த குமாரனே வாக்குத்தத்தத்தின் வார்த்தையின் மூலமாய் Just because the word of God cannot be destroyed, தேவனுடைய வார்த்தை எப்படி ஒரு காலம் ஒளிந்து போகாது, just because the word of God cannot be cancelled, எப்படி தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் அது நீக்கப்படாது, as the word cannot be cancelled, I'm sorry, வார்த்தை எப்படி நீக்கப்படாதோ the product of the word also cannot be அந்த cancelled. வார்த்தையினால உண்டானதும் அவிதமாய் நீக்கப்படாது. Praise the name of the living God. He still believed the word. அவன் இன்னும் தேவனை விசுவாசித்தான். Praise the name of the living God. Because he knew very well in his heart ஏனென்றால் அவன் தன்னுடைய இருதயத்தில் நன்கு அறிந்திருந்தான். that only through Isaac, அந்த ஈசாக்கின் மூலமாய் மாத்திரமே, not Isaac's another brother, இல்ல ஈசாக்குடைய இன்னொரு that only through this promised child, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கின் மூலமாய் மாத்திரமே God would bless his seed. தேவன் தம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க Only through that child that was on the altar, இந்த பலிபீடத்திலே வைக்கப்பட்ட அந்த குழந்தையினாலே God would multiply the seed of Abraham. தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ண He knew according to the word there was no alternatives. ஏனென்றால் அவர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு மறுவாக வேற எந்த ஒரு வார்த்தையும் அல்ல. Praise the name of the living God. He still believed the word of God. இன்னும் அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். A faith that is tested by fire. அக்னியினாலே சோதிக்கப்பட்ட பரீட்சிக்கப்பட்ட விசுவாசம். But if you look at this in a human way, இத ஒரு மனுஷன் பார்க்கிற விதமா அவன் மனுஷன் நோக்குகிற வழியில பார்த்தோம்னா, if you approach this with your carnal mind, இல்ல இத உங்கள் இயற்கை மனதிலே இதை நீங்கள் அணுகினால்,
This will be dreadful. அது ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கும். Oh, this is this or this is that. இது அப்படி அது அப்படி என்று சொல்லி. How can this happen to me? How can that happen to me? எதனால எனக்கு இப்படி நடந்தது? Many people say, does the Lord have eyes? ஆண்டவருக்கு கண்ணு இருக்குதா? What brother he gave, now he is asking. ஆண்டவரே கொடுத்தாரு, கொடுத்துட்டு குடுன்னு திரும்ப கேக்குறாரு. They complain. அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி Some people go to the point of cursing him. சிலர் வந்து சபிக்கிற ஒரு நிலைமைக்கு போடுவாங்க. But the father of all those who believe. ஆனா பிதா ஆபிரகாமை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும். A man that is a great cloud of witness for those that are living by faith. விசுவாசத்தினால் வாழ்ந்த மேகம் போன்ற அத்தனை திரளான சாட்சிகளை பார்த்தன. He was just cool. அவன் வந்து ரொம்ப அமைதியா இருந்தான். There was no record in the scripture வேதத்துல எந்த ஒரு of Abraham approaching this in a negative manner. இந்த காரியத்தை குறித்து அவன் எதிர்மறையான ஒரு காரியமாக அணுகினதாக வேதத்துல எந்த ஒரு பதிவும் கிடையாது. The secret is, அதுக்கு ரகசியம் என்னவென்றால், he was still holding on to the voice that he heard, that God spoke into his heart. அவனுடைய இதயத்துக்கு நேராக தேவன் பேசி சொன்ன அந்த வார்த்தையிலே தன்னுடைய விசுவாசத்தை கொண்டவனாய் காணப்பட்டான். He knew that though I walk through this fire, I know I will not be burnt. அக்கினியினூடாக நான் நடந்து சென்றாலும் நான் வேகாதிருப்பேன் என்பதை அவன் அறிந்திருந்தான். This flame shall never kindle over me, because I still believe the promise of God. அக்கினி ஜுவாலை ஒரு காலம் என் மேல் பற்றாது, ஏனென்றால் இன்னும் நான் தேவனிடத்தில் because God never cancels his promise. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஒரு காலம் அவர் நீக்குகிறார். Once he has blessed, he will never take it back. அவர் ஒருமுறை ஆசீர்வதித்தாரானால் ஆசீர்வதித்தது அதன் பின்பாக எடுக்கிறது. Even the prophet Balaam, he spoke and he said, if the Lord blesses it, I cannot even reverse it. பிலேயாம் வந்து ஆண்டவருடைய ஜனங்களை சபிக்க போனது, ஆண்டவர் ஆசீர்வதித்தா நான் ஆசீர்வதித்த ஜனத்தை நான் சபிக்க முடியாது. God is not a man to lie. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. Neither is he a son of man to repent. அவன் மனமான மனுபுத்திரனும் அல்ல. Hath he said, and shall he not do it? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. Let us go to the book of Numbers என்னாகம புத்தகத்துக்கு போவோம் and read that scripture. Numbers chapter number 23. 23வது அதிகாரம் என்னாகமம். And verse number 23, it says, I'm sorry, 23:19. 23:19. It says, God is not a man to lie, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, neither the son of man that he should repent. மனமார அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. Hath he said, shall he not do it? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? Or hath he spoken, and shall he not make it good? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? He says, behold, I have received the commandment to bless, and he hath blessed, and I cannot reverse it. இதோ ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. He will be in danger if he would try to reverse it. அப்படியே அவன் திருப்பினா அவர்தான் வந்து ஆபத்துல மாட்டுவார். Because once God has blessed, he has blessed it. தேவன் ஒருமுறை ஆசீர்வதித்தாரானால் அது ஆசீர்வாதம். He is not going to take it back. அதை மீண்டுமாய் அவர் எடுக்கிறது. He is not going to turn it around. அதை மீண்டுமாய் அவர் மாற்றுகிறதும் அல்ல. Only thing we can refuse that blessing. நாமதான் அந்த ஆசீர்வாதத்தை. But if he has blessed, he has blessed. அவர் ஆசீர்வதித்தாரானால் ஆசீர்வாதம். Praise the name of the living God. Even in the beginning when God created Abraham, Adam, I'm sorry. He said, be fruitful and multiply and replenish the earth. But when sin entered into mankind, did God take back that promise? Did God cancel that word of promise? When God spoke to Adam, he said, cursed be the ground for thy sake. I am not going to curse you, Adam. I am going to curse the ground for the sake of your sin. So long you have been living on a blessed ground, but now you are going to live on a cursed ground because of your sin. Praise the name of the living God. God once says,
He is not going to take it back. தேவன் ஒருவரே சொன்னதை அவர் திருத்துகிறவர் See, மாற்றுகிறவர். Abraham understood this. இதை ஆபிரகாம் நன்கு புரிந்து கொண்டார். God's word never change. தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் மாறாது. God will not cancel his own word. தன்னுடைய சுய வார்த்தைகளை ஒரு காலம் அவர் Because God has given him a great promise. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மிக பெரிதானவைகள். Praise the name of the living God. God never repents from the promise that he gives to his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த வார்த்தைகளை ஒரு காலம் அவர் மாறுகிறதில்லை, அதை திரும்ப பெறுகிறதில்லை. He will repent of one thing. அவர் ஒரே ஒரு காரியத்தை குறித்து அவர் மனம் திரும்புவார். Only from the evil proclamation and judgments that he pronounces upon his people, he will repent from that. தம்முடைய ஜனங்கள் மீது ஆக்கினை தீர்ப்பையும் காரியங்களையும் அவர் செலுத்துவதற்கு அவர் மனஸ்தாபப்படுவார், மனம் திரும்புவார். He will turn from that. அதிலிருந்து அவர் திரும்புவார், மனம் திரும்புவார். He will turn from every evil thing that he pronounced upon his own people. தம்முடைய சுய ஜனத்தின் மீது அவர் சொன்ன தீமையான காரியங்களிலிருந்து அவர் மனம் திரும்புவார். When we read the book of Jonah, that's what we read. யோனா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். God warned the people. தேவன் தம்முடைய ஜனங்களை எச்சரித்தார். God warned the people of Nineveh. அந்த நினிவே ஜனங்களை எச்சரித்தார். God wanted to judge the people of Nineveh because of their sin. அவருடைய பாவங்களின் நிமித்தமாய் அந்த ஜனங்களை அவர் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தினார். But when the prophet proclaimed the message of warning and judgment, தீர்க்கதரிசியானவன் சென்று அந்த ஆக்கினை தீர்ப்புக்குரிய வார்த்தைகளை, அந்த நியாயத்தீர்ப்பின் வார்த்தைகளை சொல்லி அவர்களை எச்சரித்தார். we read in the scripture God repented of the evil. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டவர் என்று பார்க்கிறோம். Praise the name of the living God. That's how God approaches good and evil. அதனால தான் தேவன் தம்முடைய காரியங்களை அவர் அணுகும்போது எது நன்மை எது தீமை என்று சொல்லி காரியங்களை அவர் whenever God makes a good proclamation, தேவன் எப்பொழுதெல்லாம் நன்மையான காரியங்களை அவர் whenever God makes a proclamation to bless his people, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் சொல்கிற he will never and ever repent from it. ஒரு காலம் அதற்காக அவர் மனஸ்தாபப்படுகிறது இல்லை, அதை திரும்ப பெறுகிறார். That is why when we hold on to his word of promise, அவருடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளை நாம் எவ்வளவு காலம் நாம் பிடித்திருக்கிறோமோ, we don't need to worry about when our faith is tested by fire. நம்முடைய விசுவாசம் அக்கினியினாலே பரீட்சிக்கப்படுவதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். We can hold on to it. நாம் அதை தொடர்ச்சியாக பிடித்துக்கொள்ள வேண்டும். Because he is our eternal rock. ஏனென்றால் நம்முடைய நித்தியமான கன்மலை அவர். His word is also an eternal rock to us. அவருடைய வார்த்தையும் நித்திய கன்மலையை போன்றது. It will never fail us. அது ஒரு காலம் நம்மை கைவிடாது. Many times we can get tired and we can fail him, but he will never fail us. அநேக நேரத்துல நாம தான் சோர்ந்து போய் முயற்சி எடுத்து கைவிட்டுருவானா, அவர் ஒரு காலம் அப்படி செய்கிறவர் அல்ல. But the trial of our faith, நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை much more precious than gold. அது பொன்னை காட்டிலும் அதிக விலையேறப்பெற்றது. That's what happened in the life of Abraham. அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு But காரியம். his secret is, அதற்குரிய ரகசியம் என்னவென்றால், he was very clear about the word that God gave him. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை குறித்த ஒரு தெளிந்த புத்தி உள்ளவனாய் அவன் காணப்பட்டான். He did not think that God is speaking controversial. ஆண்டவர் முரண்பாடாக பேசுகிறவர் என்பதை பேச மாட்டார் என்பதை அவன் நன்கு அறிந்தான். When he heard what the Lord said in Genesis 22, he did not say, Lord, what you are saying now is totally different. It's contradicting what he told me in Genesis 12. ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின் காரியங்களுக்கும் இப்பொழுது 22வது அதிகாரத்திலே நீ சொல்லுகிற இந்த காரியத்துக்கும் முற்றிலும் முரண்பாடாய் இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரை அவன் கேட்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. See, Abraham, he walked with God. He knew God. ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்தவன், அதனால ஆண்டவரை அவன் நன்கு அறிந்தவன். He knew what kind of man he was. அவன் எப்படிப்பட்டதான மனிதன் என்பதை ஆண்டவரும் அறிந்தார். What kind of God he was. ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஆண்டவர் என்பதை அவன் That's why the scripture says he was a friend of God. அதனாலதான் அவன் சிநேகிதன் எனப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். Can you have a friend that you do not know what kind of nature he is? எப்படிப்பட்டதான தன்மையுள்ளவன் என்று அறியாத ஒரு சிநேகிதன் உங்களுக்கு உண்டா? Who will you call yourself, call someone to be a friend? யாரை உங்களுடைய சிநேகிதர், உங்களுடைய நண்பர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்வீர்கள்? Only when you know that person, he or she well, the both sides of it, then you will call that person to be a friend. சொந்தமான அவனோ அவளோ
அவருடைய காரியங்களை குறித்த நன்கு பரிச்சயமான பின்புதான் நீங்க உங்களை சிநேகிதர் என்று சொல்லிக் கொள்வீங்க. So Abraham knew God intimately. விதமாக ஆபிரகாம் தேவனை குறித்து நன்கு அறிந்தவராக இருந்தார். He is my friend, he will not change his word. அவருடைய சிநேகிதர், அவர் ஒரு காலம் தம்முடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். He only gave the gift, now he is asking it. அவர் தான் இந்த ஈவை எனக்கு கொடுத்தார், இப்பொழுது அவர் அதை திரும்ப கேட்கிறார். Even if I give the gift, it doesn't mean to say the word is going to be cancelled. இந்த ஈவை அவர் திரும்ப கேட்கிறதுனால அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகள் அந்த நீங்கப்படுகிறது இல்லை. Even if my son, that little fella, dies on the altar, God will raise him back to life, because God has already said only through him the seed will be blessed. பலிபீடத்திலே அவனை பலியாக செலுத்த அவன் மரித்தாலும் கூட அவனை திரும்ப உயிரோடு எழுப்ப அவர் வல்லவர். ஏனென்றால் அவனுக்குள்ளதான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். His consciousness was filled by the initial word that God gave him. ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்தில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளிலே அவன் மனசாட்சியிலே அவன் உறுதி உள்ளவனாக, no matter whatever the trial is, அந்த சோதனை பரீட்சை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, never let go of the voice that God has spoken to you or heart. இல்ல, ஆண்டவர் உங்கள் இதயத்துக்கு நேராக உங்களுக்கு நேராக பேசி சொன்ன வார்த்தைகளுக்கு விரோதமாய் ஒரு காலம் நீங்கள் கடந்து போகாதீர்கள். We'll see another example in the Bible. வேதத்திலே இன்னொரு உதாரணத்தை நாம் Another பார்க்கலாம். great cloud of witness. அதே மேகம் போன்ற திரளான சாட்சிகளிலே. Let's go to the book of 1 Kings. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் chapter number 17. 17வது அதிகாரம். 1 Kings chapter number 17. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம், beginning from verse number 9. 9வது வசனத்திலிருந்து. It talks about the widow woman of Zarephath. சாரிபாத் விதவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And God was even testing this woman the same way he tested Abraham. ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் அங்கே சோதித்தாரோ பரீட்சித்தாரோ அதே முறையிலேயே இந்த விதவையும் தேவன் பரீட்சிக்கிறார். The manner is the same, but it's a totally different story. அந்த பரீட்சிக்கப்பட்ட விதம் ஒன்று, ஆனால் முற்றிலும் வித்தியாசப்பட்ட ஒரு காரியம். Once God called his prophet and he said, ஒருமுறை தம்முடைய தீர்க்கதரிசியை தேவன் அழைத்து, prophet Elijah, எலியா தீர்க்கதரிசியே, verse number 8 it says, 1 Kings 17, and the word of the Lord came unto him saying, arise, verse 9, get thee to Zarephath, which belongeth to Zidon, and dwell there. Behold, I have commanded a widow woman there to sustain thee. 17வது அதிகாரம் 9வது வசனம். எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். See, God is doing two things with one incident. ஒரே சம்பவத்துல ரெண்டு காரியங்களை தேவன் செய்கிறார். God wants to feed Elijah எலியாவை போஷிக்க வேண்டும் at that time, அந்த நேரத்துல, because he is working for God, he is the prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுக்காக அவர் வேலை செய்கிறவர். That's why God says, I want to sustain thee when you go to that place, to that woman. நீ தங்கி இருக்கும்படி, உன்னை பராமரிக்கும்படி நான் அந்த இடத்துக்கு உன்னை போகும்படியா சொல்றேன். அந்த விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்றார். But at the same time, God wants to test the faith of that woman. அதே நேரத்துல அந்த விதவையினுடைய விசுவாசத்தையும் தேவன் பரீட்சிக்கிறார். A lot of times in Tamil we have a saying, throwing one stone and knocking two mangoes. தமிழ்ல வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் என்று சொல்லி நாம் சொல்லுகிற வழக்கம் உண்டு. With this one incident, God is doing two things for two ஒரு people. சம்பவத்திலே தேவன் இரண்டு பேருடைய காரியங்களை அங்கே அவர் சொல்றார். See, Elijah is feeling hungry. எலியா வந்து ரொம்ப பசியா You don't know, maybe he was praying to the Lord, Lord, I'm working for you, you have left me to be hungry, I want to eat something. ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே நான் உமக்காக வேலை செய்கிறேன், நான் பசியா இருக்கிறேன், என்னை போஷியும் என்று சொல்லி அவன் ஜெபித்திருக்கிறான். But God says, go to a place. ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து சீதோனுக்கு go to the right place. சரியான ஒரு இடத்துக்கு போ. If you want to be fed, you have to go there. நீ போஷிக்கப்பட வேண்டுமானால் நீ அங்கே போ. Praise the name of the living God. Even here there is a message. இங்கே ஒரு செய்தி இருக்கு. Lot of times we stay hungry and we say, Lord, you bring the food. அநேக நேரத்துல நாம பசியா இருந்துட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு சாப்பாடு கொண்டு வாரும். But the Lord says, you go to the place and you do what you need to do. Only there I can feed you and sustain you. உனக்கு பசி ஆறணும், நீ போஷிக்கப்பட வேண்டும்னா நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போணும், நான் சொல்றதை நீ செய்யணும். Verse number 10 it says, so he arose and went to Zarephath, and when he came to the gate of the city, behold, the widow woman was there gathering of sticks, and he called to her,
and said, "Fetch me, I pray thee, a little water in a vessel that I may drink." அப்படியே அவள் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். We don't know whether the prophet knew the situation of that woman, but for sure God knew when he sent that prophet over there. தீர்க்கதரிசிக்கு அந்த விதவையினுடைய நிலைமை தெரியுமோ தெரியாதோ தெரியல. ஆனா ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் அவள் என்ன நிலைமையிலே அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். Maybe the prophet asked for water to just let the woman know that he is hungry. அந்த தண்ணி கேட்டது கூட அவர் பசியாய் இருக்கிறது அந்த விதவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கேட்டிருப்பார். She was gathering sticks. அவ வந்து விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்தாள். But he went and asked that woman a little water in the vessel for drinking. அந்த விதவைட்ட போய் எலியா கேக்குறார், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா பாத்திரத்துல. But as the woman was going to take some water in the vessel for the prophet to drink, அந்த தீர்க்கதரிசி குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வர போன அந்த விதவை, in verse number 11 the scripture says, 11வது வசனம் says, "Bring also a morsel of bread in your hand." கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றார். First he started with water and then he went on to ask that he is hungry and asked her to bring some food. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று சொன்ன மனுஷன் அவர் உள்ள போய் தண்ணி எடுக்க போனவட்ட எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா அப்படினு கேக்குறார். When you look at this, it looks like, the prophet is, little bit indecently just coming and asking for water and then for bread over and over பார்க்கும்போது ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி ஒரு விதவையின் இடத்துல அநாகரிகமா அவர் நடந்துக்கிற தண்ணி கேட்டார், தண்ணி கொண்டு வரதுக்குள்ள போய் அப்பமா எடுத்துட்டு வான்னு சொல்ற மாதிரி. No, this man also held on to the word that God gave him. He said, ஏனென்றா இந்த மனுஷனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டானது, அந்த வார்த்தை அவர் பிடித்துக்கொண்டு அது நிறைவேற அவர் காத்துட்டு இருக்கிறார். God told me to go to this place and there will be a widow woman to sustain me. ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த இடத்துக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் உன்னை பராமரிக்கும்படி. There is nothing wrong in asking. அதனால கேக்குறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. Give me bread and water. எனக்கு அப்பமும் கொஞ்சம் தண்ணியும் கொண்டு வா. So there is no indecency in the prophet. He was merely doing what the Lord said. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் தீர்க்கதரிசி செய்தார். Verse number 12. நாகரிகம் இல்ல. Verse number 12. 12வது வசனம். And she said, as the Lord thy God liveth, I have not a cake but a handful of meal in a barrel. Look at this, handful of meal in the barrel, and a little oil in a cruse. And behold, I am gathering 2 sticks, that I may go in and dress it for me and my son, that we may eat it and die. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதுக்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன். We don't know the size of the barrel. அந்த கலயம் எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. We don't know how many kilos of meal or the flour that it can hold. அந்த பானையில எவ்வளவு அளவு மாவு அது பிடிக்கும் கொள்ளும்ங்கறதெல்லாம் நமக்கு. And also we don't know the size of the cruse in which the oil was. அது மாத்திரமல்ல அந்த எண்ணெய் வைத்திருக்கிற அந்த கலயமும் எவ்வளவு பெருசு எவ்வளவு கொள்ளளவு நமக்கு தெரியாது. Though we don't know the size of the barrel and the size of the cruse, we know how much oil was there, how much meal was there. மாவு பானையையும் எண்ணெய் கலயத்தையும் நம்ம அறியாத அதனுடைய அளவு என்னது சைஸ் தெரியாதனால அது எவ்வளவு இருக்கு என்பது நமக்கு தெரியாது. The scriptures very clearly says handful of meal, little oil in the cruse. அது விளக்கமா சொல்லுகிறது வேதவசனம், ஒரு பிடி அளவு மாவு, little oil in the cruse, கொஞ்சம் எண்ணெய் தான் கலயத்தில் இருக்குது. And he says, you saw me, prophet, I am picking up sticks. Do you know what I am going to do? I am going to take that little oil and the little meal in the barrel. I am going to cook one bread for me and my child to eat and die. பானையில் இருக்கிற அந்த ஒரு பிடி மாவும் கலயத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் வச்சு இந்த 2 விறகை கொண்டு போய் அதை சமைத்து நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சாவுகிறதுக்கு நாங்க ஆயத்தப்படுத்தோம். See, we all live to eat. நாம் எல்லாரும் உயிரோட இருக்கிறோம் சாப்பிடுறதுக்காக. Or I should say we all eat to live. இல்ல நாம
வந்து சாப்பிட்டுட்டு உயிரோட நாம We இருக்கிறோம். all eat different kinds of breads to live. வித்தியாசப்பட்ட அப்பங்களை ஆகாரங்களை நாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து From கொண்டிருக்கிறோம். modern bread to bakery bread to chapati to naan to everything, all breads. We eat it to live. நாம் சாப்பிட்டு உயிரோடு வாழ்வதற்கு அநேக அப்பங்கள் நம்முடைய. But here you find a woman. ஆனா இங்க ஒரு மனுஷியை பாருங்க. She says we are going to eat and die. நாங்க சாப்பிட்டு சாக போகிறோம் என்று சொல்லுகிறார். Why? ஏன்? Because that is the last meal in the barrel. அந்த பானையில இருக்கிறதே கடைசி ஆகாரம். Because it is the last one, it is the only one. ஏனென்றா அது கடைசி அது இருக்கிறது அதுதான். Because it is the only one that is very precious to her at that time. இருக்கிறதே அவ்வளவுதான், அது விலையேற பெற்றதாய் அவளுடைய பார்வையில் அவளுக்கு உண்டானது. There is only little oil in the cruse. அந்த கலயத்துல கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம். Just enough to bake one cake. ஒரே ஒரு அப்பத்தை அது சுடுவதற்கு மாத்திரமே போதுமானது. Because that is the little one, it is the only one. அது கொஞ்சமா இருக்குது, அது பிடி மாவா இருக்கிறதுனால அது விலையேற. Because it is the only one, it is precious. அவ்வளவா அது கொஞ்சமா இருக்கிறது, ஒன்றா இருக்கிறதுனால அது விலையேற. Just think about it, how much she would have considered that precious that she says, I don't want to die without eating it. I want to eat that and die. அவகிட்ட இருக்கிற அந்த ஒரு பிடி மாவையும் அந்த கொஞ்சம் எண்ணெயும் வச்சு ஆகாரத்தை உண்டு பண்ணி சாப்பிட்டு அது சாகணும், சாப்பிட்டுட்டு சாகணுங்கிறது அவளுடைய காரியம். She doesn't want it. She could have thought, we are going to die. Let us pour it outside and die. நாமளே சாகதான் போறோம், இது சாப்பிட்டதுனால நம்ம உயிரோட வர. No, that was very precious to her. ஏனென்றா அந்த இருக்கிற கொஞ்சத்தையே அவ விலையேற பெற்றதா நினைத்தாள். That little she want to eat and survive for a while. அந்த கொஞ்சத்தையும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அவர் உயிர் வாழ விருப்பப்பட்டார். Maybe that little cake, that one cake that she and her son would share, maybe it can sustain their life for few more hours or few more days. அந்த கொஞ்சம் மாவிலும் கொஞ்சம் எண்ணெயிலும் உண்டாக்குகிற அந்த அப்பமானது அவனும் அவள் மகனும் சாப்பிட்டு சில மணி நேரங்கள் அவர்கள் உயிரோடு வாழ்வதற்கு It was very precious to her. அது வந்து அவளுக்கு மிகவும் ஒரு விலையேற. That little meal in the barrel, that little oil in the cruse, it was very precious to her. இந்த ஒரு பிடி மாவும் கலயத்தில் இந்த கொஞ்சம் எண்ணெயும் விலையேற பெற்ற. Why? What's the reason? Because that is the only source that will provide life for the last few hours of their life on this earth. இந்த பூமியிலே அவள் வாழ்வதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் காலம் தாழ்த்தி போவதற்கு அந்த கொஞ்சம் மாவும் அந்த கொஞ்சம் எண்ணெயும் தான் பிரயோஜனப்படும். She cannot imagine of making another bread. அதுல வேற ஒரு அப்பத்தையாவது சுட முடியாது. She cannot imagine of another meal in the barrel. இல்ல இன்னும் கொஞ்சம் அடுத்த சாப்பாட்டுக்கு மாவு இருக்குன்றதை நினைக்க முடியாது. She cannot think of another few more oil in the cruse. இல்ல அந்த கலயத்துல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருக்கும் என்று எண்ண முடியாது. That was precious because that will sustain her for the last few hours of her life and her son's life. அவளுடைய ஜீவன் இன்னும் சில மணி நேரங்கள் இந்த பூமியில இருப்பதற்கு ஆதாரமா இருப்பதே அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். Precious. அது அவ்வளவு விலையேற பெற்றதா இருந்தது. Priceless. அது ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்று. But now the prophet says, இப்ப தீர்க்கதரிசி சொல்லுகிறார், don't fear. பயப்படாத. Fear not, go and do as thou hast said. பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படு. You do the cooking, don't cancel your cooking business. நீ சமைக்கிறத நிறுத்திடாத, அத போய் செய். Make use of that little meal in the barrel and the little oil in the cruse. அந்த பானையில இருக்கிற அந்த கொஞ்சம் மாவையும் கலயத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயும் வச்சு நீ ஆயத்தம். But that bread you bake, you don't eat it, your son don't bring it to me. ஆனா அத செஞ்சிட்டு நீ எனக்கு உனக்கும் உன் குமாரனுக்கு நீ அப்புறம் பண்ணலாம், எனக்கு கொடு. Don't cancel your cooking, but feed me first. முதலாவது நீ அத சமைக்கிறத செய், அது எனக்கு சமையல். But make me thereof a little cake first and bring it unto me, and after make for thee and for thy son. அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். What is this? It looks like this prophet doesn't have any humanity. ஒரு மனுஷிக தன்மை இல்லாதது போல இருக்கிறது இந்த தீர்க்கதரிசி. See, he is a prophet, he can travel somewhere and eat somewhere else. அவர் ஒரு தீர்க்கதரிசி, எங்க வேணா பிரயாணப்பட்டு எங்கயா போய் சாப்பிடலாம். But this woman and her son is the resident of that place. அந்த விதவைக்கும் அவள் மகனுக்கும் அவளுடைய குடியிருப்பு அங்க. And there is a famine all over the land. அந்த தேசம் முழுவதும் பஞ்சத்தினால இருக்கிறது. The last few hours they wanted to live. அவர்கள் வாழ போற அந்த கடைசி சில மணி நேரம். They thought that handful of meal and the little
oil in the cruse, it's going to be the only source of survival for the last few hours of their life. கலயத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெய் தான் அவர்கள் இந்த பூமியிலே வாழ போகிற சில மணி நேரத்துக்கு ஆதாரம். That is the only cake that they can make with what was available. அதனால ஒரே ஒரு அடையை தான் பண்ண முடியும், சாத்தியப்படும். But the prophet says, bring that one to me. ஆனா அந்த தீர்க்கதரிசி சொல்றா, முதலாவது ஒரு சிறியதை பண்ணி bring that cake that you make of handful of meal in the barrel and little oil in the cruse to me. அந்த பானையில இருக்கிற அந்த ஒரு பிடி மாவுலையும் கரையத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை கொண்டு ஒரு சிறிய அடைய பண்ணி முதலாவது எனக்கு கொண்டு வா. The prophet was asking that which was very precious to her and her son. மிகவும் விலையேறப்பெற்ற ஒன்றாய் விலைமதிப்பெற்ற ஒன்றாய் இருக்கிற அதை தான் தீர்க்கதரிசி. That's the only one that she had at that time. அந்த நேரத்துல அவரிடத்துல இருக்கிற ஒன்றே ஒன்று அதுதான். The only hope she had for a few hours of living. அந்த ஒரு சில மணி நேரங்கள் பூமியிலே வாழ்வதற்குரிய நம்பிக்கைக்குரிய காரியமா அதுவா. But the woman had the understanding, this is a man of God. ஆனா அந்த மனுஷி நன்கு புரிந்து கொண்டாள், இவர் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று. This man talks only what God says. ஆண்டவர் சொல்லுகிறதை தான் இவ பேசுவார் என்று அவள் அறிந்திருந்தாள். She believed him. அவனை விசுவாசித்தாள். She believed the prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசியை விசுவாசித்தாள். Because in those days the prophets of God were the walking word upon the face of this earth. அந்த நாட்களிலே இந்த தீர்க்கதரிசியானவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற நடமாடுகிற கருவிகளாய் இருக்காங்க. Verse number 14 the scripture says, 14வது வசனம், for thus saith the Lord God of Israel, the barrel of meal shall not waste, neither shall the cruse of oil fail until the day that the Lord sendeth rain upon the earth. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். See, God will never demand anything without giving his promise. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்காமல் எதையும் அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். The only difference between the incident that we read in Abraham's life and her life is, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சரி இந்த சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையிலும் சரி, in Abraham's life first God gave the promise and then he asked for the precious one. அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அதன் பின்பு விலையேற பெற்ற ஒன்றை. But here in this incident, இங்கே ஒரு காரியத்தை God asked first for that which is precious to that woman, அவரிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற ஒன்றை முதலாவது அவர் கேட்டார், and then he gave the promise. அதன் பின்பாக வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Woman, if you believe and do what I say, நான் சொல்லுகிறபடி நீ விசுவாசித்து செய்வாயனா, thus saith the Lord, கர்த்தராகிய நான் the barrel of meal shall not waste, பானையின் மா செலவழிந்து போகிறது, neither shall the cruse of oil fail, எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, until the time that famine comes to an end in this land. இந்த தேசத்தின் மேல் மழை பெய்து அது பஞ்சம் நீங்கும் வரைக்கும். And verse number 15 says, 15வது வசனம், and she went and did according to the saying of Elijah, and she and he and her house did eat many days. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். Before the promise that God gave her, தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை அவளுக்கு கொடுப்பதற்கு முன்பாக she was looking forward to live for few more hours of that one cake. அந்த ஒரு சிறிய அடையினாலே அதை சாப்பிடுவதனாலே ஒரு சில மணி நேரங்கள் வாழ்வதை தான் அவள் எதிர்பார்த்தாள். But after she had her dependency and the reliance on the word that God gave her, தேவன் அவளுக்கு நேராய் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தையிலே தன்னுடைய நம்பகத்தையும் தன்னுடைய சார்ந்து கொள்ளுதலையும் அவள் வைத்த பின்பு she received courage and strength to make that one cake and give it to the prophet. அந்த ஒரு சிறிய அடையை பண்ணி தீர்க்கதரிசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தைரியமும் பலமும் அவளுக்குள்ளே வந்தது. Because she knew that the God who gave the word is more precious than that handful of meal in the barrel and the little oil in the cruse. நன்றாக தெரியும், பானையில இருந்த அந்த ஒரு கைப்பிடி மாவும் கலசத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெயை காட்டிலோ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள். She believed God more than the little meal and the oil that she had. அவள் கொண்டிருந்த மாவையும் எண்ணெயை காட்டிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தையிலே அவள் அதிக விசுவாசம் உள்ளவளானாள். And she did, the scripture says, according to the saying of the man of God. தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி எலியாவின் சொற்படி அவள் செய்தாள். That's why she and he and her house did eat many days. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். Verse number 16 says, 16வது வசனம், and the barrel of meal wasted not, neither did the cruse of oil
fail according to the word of the Lord which he spake by Elijah. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. First of all, முதலாவதாக God puts our faith into test தேவன் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சைக்குள்ளாக்குகிறார். by expecting us to give up something that which is precious to us. எதை நாம் விலையேறப்பெற்ற ஒன்றாய் விலைமதிக்க முடியாத ஒன்றாய் நாம் வைத்திருக்கிறோமோ அதை நம்மிடத்திலிருந்து அவர் கேட்டு நம்மை விசுவாசத்தை பரீட்சிக்கிறார். And to go through this test of fire, இந்த விசுவாச பரீட்சையிலே அக்கினியிலே நாம் கடந்து போவோம். to go through this type of test of faith, இந்த விசுவாச பரீட்சைக்குள்ளே நாம் கடந்து போவதற்கு our reliance on the word that God gave is very important. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளிலே நம்முடைய சார்ந்து கொள்கிற தன்மை அதிகமாக இருக்க வேண்டும். அது முக்கியமானது. Our unshakable reliance, அசைக்க முடியாத ஒரு சார்பு தன்மை, that is very important. அது மிகவும் முக்கியம். We need to know who gave his promise, and come what may, his promise can never be cancelled. என்ன வந்தாலும் சரி, தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தை ஒரு காலம் அதை என்னை விட்டு நீங்கி போகாது, நிறைவேறாமல் என்கிற ஒரு சார்பு தன்மை உண்டாயிருக்கு. We need to know him as Abraham knew him. ஆபிரகாம் அவரை அறிந்திருந்தது போல நாமும் அவரை நன்கு அறிந்திருக்க We need to வேண்டும். believe the promise just like this widow woman in Zarephath believed the promise of God. சாரிபாத்தில் இருந்த அந்த விதவை எப்படி அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்பினாலோ அதுபோல நாமும் தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். You know, a lot of times many people are fighting in their lives because they are holding on to something to which God never said anything about. ஆண்டவர் சொல்லாத காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே பற்றி கொண்டு அநேக நாள் அதை போராடிட்டு இருப்பாங்க, வாழ்க்கையில விட்டுவிட முடியாம. The struggle really comes only when there is no word of God to hold on to. ஏனென்றால் ஆண்டவர் எதை பிடித்து கொள்ளும்படியாய் வார்த்தை சொன்னாரோ அதை விட்டுட்டு ஆண்டவர் சொல்லாததை ஒன்றை பிடித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில இன்னது காரியம் என்று அறியாமல் போராடி கொண்டிருப்பார். If you have a problem in your life, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை உங்களுக்கு உண்டாயிருக்கு, if you have a trial in your life, இல்ல உங்களுடைய வாழ்க்கையில சோதனை உண்டாயிருக்கு, if you have a particular unpleasant circumstance in your life, நீங்கள் விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு, you have to be sure about what word God gave concerning that problem, concerning that situation, concerning the trial. சூழ்நிலையை குறித்து, அந்த பிரச்சனையை குறித்து, இல்ல அந்த சோதனையை குறித்து தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தை என்ன என்பதை குறித்த ஒரு கருத்து நமக்கு உண்டாயிருக்கு. What God personally told you about that, those things. தேவன் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே என்ன வார்த்தையை கொடுத்து சொன்னார், What God personally revealed about all those things. இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து தேவன் தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு எதை வெளிப்படுத்தினார்? Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. See, a lot of people, they don't do that. அநேக நேரங்களிலே இதை ஜனங்கள் செய்கிறது இல்ல. Only when they are going through the trial, they will search the scriptures. Will God say anything? அது ஏதாவது சோதனைக்குள்ள பரீட்சைக்குள்ள போன உடனே தான் ஆண்டவர் இத பத்தி எங்கயாவது ஏதாவது சொல்லி இருக்கறாரான்னு தேடுவாங்க. Oh my God, without God giving his word, he will never put our faith into trial. வார்த்தை இல்லாம வார்த்தை இல்லாத ஒரு காரியத்தை உனக்கு கொண்டு கொடுக்க போறது கிடையாது. Without God giving his word, without God giving his promise, he will never test our faith. தேவன் தம்முடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்காமல் நம்முடைய விசுவாசத்தை அவர் பரீட்சிக்கிறது இல்ல. Because without word there is no faith itself. ஏன்னா வார்த்தை இல்லனா விசுவாசமே இல்லங்க. Because the scripture says faith it comes by hearing and hearing by the word. வேதவசனம் சொல்லுது விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால. So God first gives his promise. தேவன் முதலாவது நமக்கு கொடுப்பது அவருடைய வார்த்தை. God first gives his word. அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். We need to hear his voice personally in the ears of our heart. நம்முடைய இருதயத்தின் செவிகளினால் அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நாம் கேட்க We have to be sure about that. அதை குறித்த நிச்சயமுடையவர்களாய் இருக்க வேண்டும். Because we need to have a relationship with God. We need to know who he is. ஆண்டவர் யார் என்கிறதோடு கூட அந்த அறிவோடு கூட அவரோடு கூட நாம் ஒரு உறவிலே Just like Abraham was a friend of God. தேவனோடு சிநேகிதனாய் ஆபிரகாம் இருந்தானோ, It's only a figurative term that should make us to understand that Abraham walked with God intimately. அங்கே நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக தான் வேதவசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாய்ப்பட்டான், அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That's why without his word being given to us, அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படாமல்,
God will never put our faith into test. தேவன் நம்முடைய பரீட்சையை விசுவாசத்தை ஒரு காலம் பரீட்சிக்கிறது இல்ல. I don't know what you are going through. நீங்கள் எந்த காரியங்களினூடே கடந்து போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. I don't know what you will go through. இல்ல இன்னும் எதற்குள்ளே கடந்து போக போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. One thing is certain. ஆனா ஒரு காரியம் மாத்திரம் நிச்சயம். When God tests our faith by fire, தேவன் நம்முடைய விசுவாசத்தை அக்கினியினாலே பரீட்சிக்கும்போது, by expecting us to give up something that which is precious நாம் to us, எதை வெளியேற பெற்றதாய் விலை மதிக்க முடியாததாய் விரும்புகிற ஒன்றாய் வைத்திருக்கிறோமோ அதை நம்மிடத்திலிருந்து கேட்டு அவர் நம்மை பரீட்சிக்கிறார். our reliance on the word that God gave is very அந்த important. நேரங்களிலே நம்முடைய சார்புத்தன்மை, நம்முடைய நம்பகத்தன்மை முழுவதும் தேவன் கொடுத்த வார்த்தையிலே இருக்கப்பட வேண்டும். Secondly, we need to know that the giver of the word is greater than the blessing that he has given and asking it again. இரண்டாவது காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நமக்கு கொடுத்த ஈவு, நமக்கு கொடுத்த வரம், இவைகளை எல்லாவற்றை காட்டிலும் அதை கொடுத்த அவர் நமக்கு மேலானவர், அவர் உயர்ந்தவர். This is the first way by which God tests our faith. தேவன் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிற முதலாவது வழி இதுவே. And we give up நாம் அதை விட்டு விடும்போது like Abraham, ஆபிரகாமை போல விட்டு விடாமல் இருக்கும். like the widow woman of அந்த Zarephath. சாரிபாத் விதவையை போல நம் உறுதியாக இருக்கும்போது Our faith becomes much more precious than gold. அது பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற ஒன்றாய் நம்முடைய விசுவாசம் It மாறுகிறது. will be found unto praise and honor and glory at the appearing of Jesus இயேசு Christ. வெளிப்படும்போது அது நமக்கு அதிகமான கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் நமக்கு கொண்டு வரக்கூடும். That's why the scripture says, when the Son of Man comes, அதனால தான் மனுஷகுமாரன் வரும்போது shall he find faith on earth? அவர் பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? Because he wants to find something that is more precious than gold. ஏனென்றால் அந்த பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதை ஆண்டவர் காண And விரும்புகிறவர். that is the faith that is tested by அது fire. விசுவாசம், அது அக்கினியினாலே பரீட்சிக்கப்படுகிறது. Yes, we will walk through the fire. நாம் அக்கினியோட நடந்து போகிறோம் தான். We will not be burnt. ஆனா நம்ம வேகமாகட்டோம். Neither will any flame அந்த kindle அக்கினி upon us. ஜுவாலை நம் பேரில் பற்றாது. We will continue next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Let us thank God for these words of life this evening. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு இந்த மாலை வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Most gracious and loving Heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, we thank you for this opportunity to meditate upon your word this evening. இந்த மாலை வேளையிலே உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you, Lord, for the great cloud of witnesses that you have before us. எங்களுக்கு முன்பாக நீர் வைத்த அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளுக்காய் நன்றி. When we have them before us, there is no need for us to worry about anything. ஆண்டவரே, அவர்களை எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கும் போது எங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்த கவலை இல்லை. Let us set aside every sin that easily beset us. ஆண்டவரே, விட்டு எங்களுடைய பக்கத்துல ஒதுக்கி வைக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து விடுவோம். And run with patience the race that is set before us. எங்களுக்கு முன்பாக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு கூட நாங்கள் ஓடி வருவோம். Help us to hold on to you. ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு ஓடி வர உதவி In செய்யும். every trial of our life, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பரீட்சையிலும், in every circumstance of our life, ஒவ்வொரு சூழ்நிலையிலும், in every trial of our life, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையிலும் help us to hold on to that word of promise that அந்த you have given us. வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளை மாத்திரம் பற்றி கொண்டு ஓடி வர உதவி The செய்யும். scripture says all the promises of God and Him are A and Amen in Christ Jesus. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று வேதவசனம். Help us to walk intimately like Abraham walked with you. ஆபிரகாம் உம்மோடு நடந்தது போல சஞ்சரித்தது போல நாங்களும் சஞ்சரிக்க எங்களுக்கு உதவி He was so செய்யும். close to you that the scripture testifies that he was the friend of God. ஆண்டவரே, அவர் உமக்கு மிகவும் நெருக்கமானவனாய் உம்மோடு நடந்ததினாலே வேதவசனம் அவனை குறித்து அவன் நம்முடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because he knew you intimately, he knew how
reliable your word is and that it will never change. ஆண்டவரே அவன் உம்மை தனிப்பட்ட விதத்தில் அறிந்தும் நீர் அவனை அறிந்திருந்ததனால கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையிலே அவன் சார்ந்து கொண்டிருந்தான். He never thought that things are out of control. அவன் ஒரு காலம் காரியங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறவில்லை என்பதை அவன் Because when we believe and trust your word, things will never get out of control. நம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அதை நாங்கள் கைக்கொள்ளும்போது அது சார்ந்திருக்கும்போது காரியங்கள் எப்போதும் எங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறுகிறது இல்லை. Many times we think that things might look to get out of control, but it will never let go out of control. நேரங்களிலே எங்களுடைய பார்வைக்கு காரியங்கள் எங்கள் கட்டுப்பாட்டை விட்டு மீறி போனதாக எங்களுடைய பார்வைக்கு தெரிகிறதப்பா. அது ஒரு காலம் அது நடக்கிறது. Because we are your people. ஏனென்றால் நாங்கள் உம்முடைய ஜனங்கள். We trust in you, we rely on you, we depend on you. வைத்திருக்கிறோம், உம்மை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். You are our lifeline. Your word is our lifeline. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுடைய ஜீவனுடைய வழியாய் இருக்கிறது. We live by every word that proceeds out of the mouth of God. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறவர்களாய் இருக்கிறோம். The just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. As we maneuver through the crisis of our lives, எங்களுடைய வாழ்க்கையின் நெருக்கங்களிலே நாங்கள் கடந்து போய் அதை கையாளும்போது help us to stand the test of faith when you test it by விசுவாச fire. பரீட்சையிலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். Bless your people that are joining in this broadcast. ஆண்டவரே இந்த மீடியா மூலமாக கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை Grant to them their heart's desire. அவர்கள் இதயத்தின் வாஞ்சை அவர்களுக்கு நிறைவேற்றி தாரும். Watch over them and keep them. ஆண்டவரே அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களை Provide and protect them. அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நீர் சந்தியும் பாதுகாத்துக் கொள்ளும். We declare that all the glory, honor and praise is yours and yours சகல alone. துதி கன மகிமை மேன்மேல் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். So we ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் விலையேறப்பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen.